மேல கை வைக்காத, மேல கை வைக்கிற நீ. நீங்க பொறுப்பாளர் இல்லைன்னா மக்கள் பிரச்சனை அவ்வளவு கழிவு நீரும் போய் வீணா போகுது, நிலத்தடி நீர் நாசமா போகுது. நோய் பரவத்துக்கு முக்கியமான காரணம் அந்த கால்வாய், அந்த ஏரியா மக்கள் அழிக்கிற கழிவு நீர். இது சம்பந்தமா சிஎம்சியில போய் யாராவது பேசுனீங்களா? சார் அவங்க தான் நைட் ஒன்று தந்து வர்றாங்க. நீங்க கம்ப்ளீட் கழிவு நீர் அங்க போய் மக்கள்கிட்ட போய் வீணா பாதிச்சுட்டு அதை சரி பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். நீங்க சரி பண்ற வேலையை விட்டுட்டு இங்க ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணிட்டு இங்க என்ன இருக்குன்றது அந்த அப்டேஷனே கிடையாது. சிஎம்சி மக்களுக்கு அலங்காக்கக்கூடியதா இருக்கும், மக்களுக்கு சிஎம்சி நோய் கொடுக்கக்கூடியதா இருக்குமா? பண்ணிக்குவாங்க, ஏன் பேசுறீங்க? அதை போய் நீங்க பார்க்கணும், பார்க்கவே இல்லை. நாங்க பாத்துறோம் சார், சொல்லுங்க. நீங்க கிளம்புங்க, நான் பாக்குறேன். நான் கிளம்புறது நீங்க சார் நாங்க பாத்துக்கிறோம் சார். அப்படி சொல்லுங்க, நீங்க கிளம்புங்க. என்ன நாங்க பாத்துக்கிறோம். நீங்க இதுக்கு ஓனரா? ஆமா, நான் தான் ஓனர். நீங்க ஓனரா? நீங்க ஒரு இங்க நான் தான் ஓனருங்க. செக்யூரிட்டி நான் தான் ஓனர். நீங்க ஓனர் கிடையாது. பூச்சாண்டில என்கிட்ட காட்டாதீங்க சார். வேற ஆளை பாத்துக்கீங்க. என்ன அமைச்சர் இருக்காங்க சார்? மிரட்டுறது போல இருக்கு அவரு. பாருங்க, அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வெளியில இருந்து பேசுங்க. மேல கை வைக்கிறீங்க. ஒரு மக்கள் பிரச்சனைக்காக கழிவு நீர் சிஎம்சிலிருந்து மேல கை வைக்கிறது சொல்லி கொடுத்து ரவுடித்தனம் பண்றதா இங்குள்ள நபர்களுடைய ஆளா இருக்கு. சிஎம்சி நிர்வாகம் தயவு செய்து இதுல தலையிடணும். தமிழக அரசும் தமிழக முதல்வரும் தலையிடணும். மக்களின் உயிர் பிரச்சனை, மக்கள் இங்க வராங்க சிஎம்சி பாதுகாப்பு வரக்கூடிய கழிவு நீர் நிறைய பொதுமக்கள் இருக்கிற இந்த பாலாஜி கார்டன் உள்ளிட்ட இந்த கூட்டுத்தாக்கு பகுதியில் இருக்குது, பாதிக்கப்படுது என்பதற்காக வந்து கேள்வி கேட்டா இங்க உள்ள ஒரு சில ரவுடிகளை வைத்து எங்களை மிரட்டுறாங்க. கேட்டா யாருன்னு கேட்கறாங்க. நான் இந்த தொகுதியினுடைய பொறுப்பாளர், மக்களுடைய பிரச்சனைகளுக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிக்கு போய்கிட்டு இருக்கிறோம். ஒரு நிறுவனத்துல வந்து கேள்வி கேட்டா இப்படி மிரட்டுறது என்பது இது அராஜகம் மட்டும் இல்ல, இது ரவுடித்தனம். போலீஸ்ல போய் இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணா நம்ம பேசலாம். ஆனா இவங்களே வந்து தடுக்கிறதோ, இவங்களே ரவுடித்தனம் பண்றதுன்னா இது சிஎம்சி நிர்வாகத்திற்கு நாங்கள் பணிவோடு கேட்டுக்கொள்வது, இது அராஜக முறையில் செய்யறாங்க. இந்த சிஎம்சி நிர்வாகம் உடனடியாக இப்படிப்பட்ட ரவுடித்தனம் செய்ய நடவடிக்கை எடுக்கணும். மட்டுமல்லாம மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதுபோன்ற மருத்துவ கழிவுகள் மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் போகுது என்பதை நாங்க முறையிட வந்தா இந்த முறையிடதை கூட தாங்கிக் கொள்ள முடியாம இப்படி அடக்குமுறை செய்யக்கூடிய இவர்களுக்கு எதிராக தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுக்கணும். அது மட்டுமல்லாம மத்திய அரசு இதன் மீது உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இது நியாயமான கோரிக்கைக்காக வந்தா கூட இங்க இவ்வளவு மிரட்டல் நடக்குதுன்னா இதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. சிஎம்சி நிர்வாகம் தயவு செய்து இது போன்ற ரவுடிகளை மிரட்டுபவர்களை வைத்து நியாயத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய எங்கள் மீது அடக்குமுறை செய்ய வேண்டாம் என்று இந்த நிர்வாகத்திடத்திலும் நாங்கள் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். இது கழிவு நீர் தொடர்ந்து போகும். இது நிறுத்தப்படாவிட்டால் மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம். பாரதிய ஜனதா கட்சி இந்த உருட்டல் மிரட்டலுக்கு பயப்படாது. மக்களின் உயிர் காப்பதற்கு நாங்கள் இருக்கிறோம். நிலத்தடி நீரை நாசப்படுத்துவதை அதை சிஎம்சி நிர்வாகம் அனுமதிக்குவேயானால் சிஎம்சி நிர்வாகத்திற்கு எதிராக மிகப்பெரிய கண்டன போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம். கிராமம் முழுக்க மக்கள் பாதிக்கப்பட்டு மக்களின் முறையை கேட்பதற்காக ராணிப்பேட்டையில் இருக்கிற இந்த சிஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கு உள்ள நிர்வாகத்தினர் கேட்டா நிர்வாகத்தினர் பதில் சொல்வதை விட கேள்வி கேட்கிறவர்களே மிரட்டக்கூடிய ஒரு சூழல் இருக்காது. அப்ப இந்த மாதிரி தண்ணீர், ஹாஸ்பிட்டலுடைய வேஸ்டேஜ் தண்ணீர், கழிவு நீர் தண்ணீர் இதெல்லாம் நிலப்பரப்புல போனா என்ன ஆகும்? இந்த மண் நாசமா இல்ல போகும். இருக்கிற குடிநீர் என்னவாகும்? அப்போ சம்பந்தப்பட்ட சிஎம்சி நிர்வாகத்தினர் நாங்க திட்டப்படுத்துவதற்கு நிறைய மெக்கானிசம் வச்சிருக்கோம் அப்படின்றாங்க. அதை தாண்டி இது வருதுன்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாம, அதை சரி செய்வதற்கு மனம் இல்லாம அவர்களுக்கு கீழே இருக்கிற சில ரவுடிகளை வைத்து மிரட்டுவது என்பது அநியாயமானது, அயோக்கியத்தனமானது. முழுக்க இந்த கூட்டுத்தாக்கு கிராம மக்கள் முழுமையாக பாதிக்கப்படுவதோடு புற்றுநோய் வருவதற்கான எல்லா நிலைகளும் இருக்குது என்பதை தமிழக மக்கள் பார்க்கணும். இவ்வளவு தைரியமா அவங்க பேசுறாங்கன்னா, திமுகவில் இருக்கிற அமைச்சர் ஆர் காந்தி முழுமையாக
அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதா அப்படின்றதை அங்க கூட இருக்கிறவர்களே சொல்றாங்க. இந்த மோசமான சூழல், மக்கள் மீது அக்கறை இல்லாத சூழல் திமுக ஆட்சியில் நடக்குதுன்னா தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார்? இங்கு கூட்டுத்தாக்கில் இருக்கிற கிராம மக்களுடைய உயிருக்கு அவர் என்ன பொறுப்பேற்க போகிறார்? இங்கு வரக்கூடிய இந்த கழிவு நீரை நிலத்தடிக்கு நேரடியாக மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் போறதை தடுப்பதற்கு இந்த அரசு என்ன செய்ய போகிறது? தேர்தல் வருவதற்கு முன்னாலாவது குறைந்தபட்சம் தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் இந்த மருத்துவ கழிவுகளையும் கழிவு நீரையும் சிஎம்சி நிர்வாகம் கூட்டுத்தாக்கி இந்த கிராமத்தில் பாலாஜி கார்டன் பகுதியில் விடுவதற்கு அனுமதிக்க கூடாது என்பதை மக்களின் சார்பாக நான் கேட்டுக்கொண்டு நியாயத்தோடு இந்த அரசு நடக்க வேண்டும் என்றும் நான் கோரிக்கை வைக்கிறேன்.